السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கண் பார்வையில் அல்லாஹ் தெளிவை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண் பார்வையை அதிகரித்து தரக்கூடிய, அதாவது கண் பார்வையினுடைய சக்தியை அதிகரித்து தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்மாக இந்த இஸ்ம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான சகோதரர்களுக்கு கண் பார்வை தெளிவில்லாமல் இருக்கின்றது. நீங்கள் இந்த இஸ்மை நம்பிக்கையோடு யகீனோடு 111 தடவை ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய கண் பார்வையில் தெளிவை ஏற்படுத்துவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம், அல்லாஹினுடைய தன்மைகளை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய இந்த அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு திருநாமம் தான் இந்த திருநாமம். யா அல்லாஹு யா லாஹிர், யா அல்லாஹு யா லாஹிர் என்று வரக்கூடிய இந்த திருநாமம், வெளிப்படையானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை யார் 111 தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ, அல்லாஹ் அவர்களுடைய கண் பார்வையில் அல்லாஹ் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். கண் பார்வை மிகவும் சிறந்ததாக மாறும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்மை 111 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமான அந்த கண் பார்வையை தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.